الحمد لله والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من جاءه الموت وهو يطلب العلم ليحيى به الإسلام وبينه بين النبيين درجة واحدة في الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றிய வண்ணமாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற சத்திய சீலர்களான சஹாபாக்களின் மீதும் அவர்களின் வழிநடக வாழ்ந்த தாபியன்கள் தாபியன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் இறைநேச செல்வர்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாகும். ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, துல்ஹஜ்ஜுடைய பிறை 25வது பிறையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாமிய மாதம் முடிவடையக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து முஹர்ரம் உடைய மாதம். இவ்வாறு காலங்களும் நேரங்களும் மாறி மாறி வந்து கொண்டே செல்கிறது, கடந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலங்களிலும் நேரங்களிலும் நாம் இந்த மார்க்கத்திற்காக ஆற்றிய சேவைகள் என்ன? இந்த சன்மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள் என்ன? உலகத்திலே ஒரு விஷயத்தை, ஒரு செயலை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துவதற்காக, அதை ஒரு அடைவதற்காக என்னவெல்லாம் முயற்சிகள் இந்த உலகத்திலே எடுக்கிறார்கள். நாம் இந்த நீண்ட நெடிய வாழ்விற்காக, நிரந்தர மறுமை வாழ்விற்காக நமக்கு அரும்பாக்கியங்கள் முழுமைப்படுத்திய இந்த மார்க்கத்திற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்கள், சஹாபாக்களுடைய காலங்கள், அதற்கு பின் தோன்றிய தாபியீன்களுடைய காலங்கள் வரை மார்க்கத்திற்காக பெரும் பங்களிப்புகளை செய்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் இறை சார்ந்த கோட்பாடுகளை செயல்படுத்துவதற்காக வேண்டி, இறை சார்ந்த விஷயங்களை முதன்மைப்படுத்தி யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் சரி, ஆகிரத்திலும் சரி, வெற்றி வாகை சூடக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தந்திருக்கிறார். இன்று நாம் சிரமங்கள், பலவிதமான இன்னல்களை படுகிறோம், கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடுகிறது. ஆனாலும் தொடர்ந்து சோதனைகளுக்கு மேல் சோதனைகள், குழப்பங்களுக்கு மேல் குழப்பங்கள், வீழ்ச்சிகளுக்கு மேல் வீழ்ச்சிகள், மன சோர்வுகள், மனக்கவலைகள், எதிர்பாராத எத்தனையோ விதமான ஏமாற்றங்கள், நெருக்கடிகள், இவையெல்லாம் உருவாவதற்கு உண்டான காரணங்கள் நம்மிடத்திலே இந்த மார்க்கத்தினுடைய அஸ்மத்தை, மகத்துவத்தை நாம் விளங்குவது கிடையாது. சாதாரணமாக விளங்கிக் கொள்கிறோம். சாதாரணமாக ஒரு அற்ப சொற்பமான இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை கூட மார்க்கத்திற்கு நாம் கொடுப்பது கிடையாது. அதற்கு சாட்சி ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் சாட்சியாக இருக்கிறது. தொழுகையுடைய நேரங்கள் எப்படி நாம் செயல்படுகிறோம், நபியுடைய காலங்களில் எவ்வாறு பள்ளிவாசல்கள் இருந்தது, நம்முடைய காலங்களில் எவ்வாறு பள்ளிவாசல்கள் இருக்கிறது,
அவர்கள் ஏன் அன்று அல்லாஹ்வுடைய இடத்திலே அங்கீகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள்? நம்மால் ஏன் இன்னும் அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ள முடியவில்லை? அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதிலளிக்கப்பட்டது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதிலளிக்கவில்லை? நாம் கேட்கின்ற துஆக்கள் ஏன் உடனுக்குடனே ஒப்புக்கொள்ளப்படவில்லை? நம்முடைய அமல்கள், சஹாபாக்களுடைய அமல்கள் ஒப்பீடு செய்து பார்க்கையில் மழைக்கும் நடுவுக்கும் மத்தியிலே உண்டானதை போன்று இருக்கிறது. அவர்கள் மௌத்துடைய நேரத்தில் அவர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதாக சான்றிதழ் கொடுக்கப்பட்டது அமல்கள். இன்று நான் என்னுடைய மௌத்தை நான் தருவக்கூடிய நேரத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகத்தோடு என்னுடைய மரணம் என்னை தழுவுகிறது. ஏன் இந்த அவல நிலை உருவாக இருக்கிறது? என்ன காரணம்? அவருடைய தொழுகை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்களுடைய தொழுகை சோதனையை சாதனையாக ஆக்கியது. துன்பத்தை கடந்த இன்பத்தை அனுமதிக்க நிலையை ஏற்படுத்தியது. அவருடைய இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடியதாக அமைந்தது. நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத் தருமா என்பது தெரியாது. ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது கூட தெரியாது. ஆனால் அவர்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற அல்லாஹ்வுடைய ரிலாவை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். நம்மால் ஏன் அடைய முடியவில்லை? சோதனை ஏற்படக்கூடிய நேரங்களிலெல்லாம், இன்பத்திலும் துன்பத்திலும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவுபடுத்தி அதன் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்திய அற்புதமான ஒரு வாழ்க்கையை சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். நம்மிடத்தில் அதனுடைய நிலை என்ன? சோதனை வரக்கூடிய நேரத்தில் நான் எதை கையாளுகிறேன்? என்னுடைய பக்குவங்கள், மனப்பக்குவங்கள் எப்படி இருக்கிறது? சகோதரரை, ஆக ஒவ்வொரு செயல்களிலும் நான் எதை முதன்மைப்படுத்துகிறேன், எதை முற்படுத்துகிறேன்? அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறார். மார்க்கத்தையா மனோ இச்சைகளையா? சஹாபாக்கள் எல்லாம் மார்க்கத்தை முற்படுத்தினார்கள், நாம் எல்லாம் மனோ இச்சைகளை முற்படுத்துகிறோம். அதுதான் இத்தகைய அவல நிலைக்கு காரணம். இந்த நிலையை மாற வேண்டும் என்றால், இந்த நிலையை கடக்க வேண்டும் என்றால், இந்த நிலையில் முன்னேற்றங்களை அடைய வேண்டும் என்றால், நாம் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை நாம் விளங்கும். ஒரு கிதாபிலே அழகாக உதாரணங்கள் எழுதுவார்கள். ஒரு செல்வந்தருடைய மகனார், அவருடைய தந்தைக்கு அல்லாஹ்தால செழிப்புகளை எல்லாம் தந்திருக்கணும். செல்வந்தராக சீமான் தனத்தோடு அவர்கள் இருக்கிறார். ரொம்ப பணக்காரர். தன் மகன் பார்த்தா ஊதாரித்தனமாக இருக்கிறார். தந்தையினுடைய சம்பாத்தியத்தில், தந்தையினுடைய அந்த செல்வத்தில் அவர் புரண்டு கொண்டிருக்கிறார். ஆடம்பரமாக செலவு செய்கிறார். ஒரு சமயம் தனது தந்தையிடத்துல மகனார் கேட்கிறார், தந்தை அவர்களே, நான் ஊர் சுற்ற வேண்டும், சுற்றுலா தலங்கள் செல்ல வேண்டும், எனக்கு 1000 பொற்காசுகளை தாருங்கள் என்பதாக கேட்கிறார். அப்ப தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், நான் 1000 பொற்காசுகள் உனக்கு தருகிறேன், ஆனால் அந்த பொற்காசுகளை செலவு செய்வதற்கு முன்பதாக உன் உழைப்பின் மூலமாக ஒரு பொற்காசை நீ சம்பாதித்து விட்டு அந்த 1000 பொற்காசுகளை செலவு செய். இந்த நசியத்தை, இந்த உபதேசத்தை அவர் கேட்டு, இந்த ஷர்த்தை, இந்த நிபந்தனையை கேட்டு 1000 பொற்காசுகளை தன் தந்தையிடம் இருந்து வாங்கி கொண்டு அவர் தன் ஊரை விட்டு செல்கிறார். சில நேரங்களுக்கு பின்பு தந்தை கொடுத்த பொற்காசை செலவு செய்வதற்காக முற்படுகிறார். ஆனால்
தனது தந்தை சொன்ன அந்த நிபந்தனை ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த 1000 பொற்காசுகளை செலவு செய்ய வேண்டும் என்றால் உன் உழைப்பின் மூலமாக ஒரு பொற்காசை நீ சம்பாதிக்க வேண்டும் என்பதாக தனது தந்தை சொன்ன நிபந்தனை ஞாபகத்துக்கு வருகிறது. உடனே வேலை தேடுகிறார் மகனார். காலையிலேருந்து பார்க்குற வேலை கிடைக்கல, மதியான நேரத்துல கொஞ்சம் வேலை கிடைக்குது, மூட்டை தூக்கக்கூடிய வேலை. மாலையிலிருந்து மகரிபு வரை அவர் அதை உழைப்பு செய்கிறார். அந்த மூட்டை தூக்குறத வேலை செய்கிறார். வேலை செய்து அதை பரிபூர்ணமாக்கியதற்கு பிறகு அந்த முதலாளி இந்த மகனாருக்கு ஒரு பொற்காசை தருகிறார். அந்த பொற்காசை வாங்கியதற்கு பிறகுதான் மகனாருக்கு ஒரு நினைவு வந்தது. ₹1 நாணயத்தை, தங்க நாணயத்தை பெற்றுக்கொள்வதற்காக இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு தியாகங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 1000 பொற்காசுகளை சம்பாதிப்பதற்கு எனது தந்தை அவர்கள் எத்தகைய உழைப்பையும் முயற்சியும் தியாகங்கள் செய்திருப்பார்கள். இப்ப லேசாக இவ்வளவு பெரிய விஷயத்திற்கு அப்பால் தான் இந்த திருகங்கள் எனது தந்தை இடத்திலே வந்திருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய உழைப்பை எனது தந்தை அவர்கள் செய்திருப்பார்கள் என்று மனம் திருந்தி அன்றிலிருந்து தனது மௌத்து வரும் வரை தனது வாழ்நாள் முழுவதும் உழைப்பை முழுமைப்படுத்தினார்கள் மகனார். சகோதரர்களே, இந்த சம்பவத்தை பிசாவை எழுதியதற்கு பிறகு சொல்கிறார்கள், ஒரு தங்க நாணயத்தை பெற்றுக் கொள்வதற்காக எவ்வளவு பெரிய முயற்சி என்றால் சஹாபாக்கள் ஈமானை கற்றுக்கொள்வதற்காக, ஈமானை ஏற்றுக்கொள்வதற்காக, ஈமானை வெளிப்படுத்துவதற்காக, மார்க்கத்தை வெளிப்படுத்துவதற்காக, மார்க்கத்தின்படி வாழ்வதற்காக எத்தகைய தியாகங்களை எல்லாம் அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள். இன்று நமக்கு முஸ்லிம் என்ற அடையாளம் அலாமத் இருக்கிறது. லேசா வெளிப்படுத்துறோம், கலிமாவை லேசா மொழிகிறோம், நான் முஸ்லிம் என்பதாக பிரகடனப்படுத்துகிறோம். ஆனால் காலத்தின் கொடுமை இன்றைய காலகட்டத்தில் சில இடங்களில் முஸ்லிமே என்ற பெயரை கூட வெளிப்படுத்துவதற்காக ஒரு விதமாக நினைக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் வந்திருக்கு. இப்ப சஹாபாக்களுடைய காலகட்டங்கள் எப்படி இருந்தது? மார்க்கத்தை ஏற்றுக் கொள்வதற்காகவும், மார்க்கத்தை வெளிப்படுத்துவதற்காகவும், மார்க்கத்தின்படி வாழ்வதற்காகவும், மார்க்கத்தின்படி மௌத்தாகுவதற்காகவும் எத்தகைய தியாகங்களை அந்த சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். நாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நாம என்ன செய்திருக்கிறோம்? ஈமானை ஏற்றுக்கொள்வதற்காக நான் என் உயிர் தியாகங்கள் இத்தனை செய்திருக்கிறேன், என் பொருளாதாரத்தை இழந்திருக்கிறேன், என் குடும்பத்தை இழந்திருக்கிறேன், என் பிள்ளைகளை அனாதை ஆக்கியிருக்கிறேன், என் மனைவியை விதையாக்கி இருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? நாடு துறக்கப்பட்டிருக்கிறது, என்னை அடிமையாக ஆக்கியிருக்கிறார்கள், நெருப்பிலிட்டிருக்கிறார்கள், சூடு போட்டிருக்கிறார்கள், கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள், இரவெல்லாம் பகலெல்லாம் சொல்ல முடியாத துயரங்களை தந்திருக்கிறார்கள். யாராவது சொல்ல முடியுமா? எந்த விதமான தியாகங்கள் இல்லாமல் ஒரு வாரிசு சொத்தை போல, வாரிசாரர்களை போல நமக்கு மார்க்கம் வந்ததால் இந்த மார்க்கத்தினுடைய மகத்துவம் நமக்கு விளங்குது, ஈமானினுடைய மகத்துவம் விளங்குது, குர்ஆன் ஹதீஸினுடைய மகத்துவம் நமக்கு விளங்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரகடனப்படுத்துவதற்கு முன்பதாக அந்த மக்காவிலே அவர்கள் எத்தகைய உயர் அந்தஸ்துகளை பெற்றிருந்தார்கள். அமீன் சாதிக், நம்பிக்கையுரியவர், உண்மையாளர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள், எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள், எதை செய்தாலும் ஆமோதித்துவார்கள், மறுபேச்சுக்கு இடமில்லை என்று. எதுவரை ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தாத வரை அவர்கள் அந்த மக்காவில் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள்.
எப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் ஹதீஸினுடைய நுபுவத்தை அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தானோ அதை அவர்கள் பிரகடனப்படுத்தும் பொழுது அந்நியவர்கள், அண்டை நாட்டவர் அவரை எதிர்க்கவில்லை. முதலாக தனது சிறிய தந்தை எதிர்க்கிறார்கள், தனது சொந்த பந்தங்கள், சொந்த நாடுகள், சொந்த ஊருக்காரர்கள் எதிர்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன், அவனுடைய தூதர் நான் என்பதாக பிரகடனப்படுத்தும் பொழுது முதலாக அபூஜஹல் சொல்கிறார், அபூலஹப் சொல்கிறார். வரலாறுகள் ஹதீஸுகளிலே பதியப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கண்ணியம்மான், ஒரு பெரும் சபை கூடியிருக்கிறது, கண்ணியமானாக கருதப்பட்டவர் ஒரு விஷயத்தை முற்படுத்துகிறார். அந்த கூட்டமே, அந்த கூட்டத்துக்கு நடுவிலே ஒருவர் வருகிறார், கேவலமாக பேசுகிறார், இழிவுபடுத்துகிறார் என்றால் அந்த கண்ணியமான மனிதருக்கு எவ்வளவு பெரிய அது இழிவு செயல்கள், எவ்வளவு பெரிய கண்ணியமற்ற செயல்கள், அவர் எவ்வளவு பெரிய அவமானத்தை அங்கே அவர் சுமக்கிறார். 4 பேர் பேசக்கூடிய பேச்சவே நம்மளால தாங்க முடியல. சொல்ல போனால் ஒருவர் நம்மிடத்திலே சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறார், ஒரு நேரம் அவர் நம்மிடத்துல முகம் சுளிக்கிறார், நமக்கு எப்படி இருக்கும்? ஏன் அவர் நம்மளை பார்த்து இப்படி முகம் சுளித்தார், என்ன காரணம்? அவர்கிட்ட அதை பேசி சரி பண்ணாதவரை தூக்க வர மாட்டது. என்னை பார்த்து இப்படி பேசிட்டாரு, என்னை பார்த்து இப்படி முகம் சுளித்தார். சாதாரண ஒரு சொற்களை கூட நம்மால் தாங்க முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த நேரத்தில் அபூலஹப் சொன்னார், தம்பல்லக யா முஹம்மது அலியாதா ஜமாஅத்தனா, இந்த ஒரு விஷயத்திற்காகவா எங்களை ஒன்று கூட்டினாய்? எங்களுடைய தெய்வங்களை புறக்கணித்து நீ கொண்டு வந்த இறைவனை ஏற்றுக்கொள்வதற்காகவா என்று என்பதாக சொல்லி நீ நாசமாகட்டும். சொன்ன வார்த்தை தம்பல்லக யா முஹம்மது, ஓ முஹம்மதே உனக்கு அடி உண்டாகட்டும். சொல்வதை மட்டுமல்ல, இரு கையை எடுத்து மண்ணை எண்ணி பெருமானார் மேலையின் மீது தூவி விட்டான், வீசி விட்டான். எவ்வளவு பெரிய இழிவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக சந்திக்கிறார்கள். மார்க்கத்திற்காக, இறைவனுக்காக இதைவிட பெரும் பெரும் தியாகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். பாதையிலே பெருமானார் நடக்கக்கூடிய பாதைகளை முட்களை போடுவார்கள். தொழுகின்ற நேரத்திலே பெருமானாருடைய கழுத்திலே போர்வையை கொண்டு இறுக்கப்படுத்துவார்கள், மூச்சு திணற வைப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு திணறுவதை பார்த்து ரசிப்பார்கள், கைகொட்டி சிரிப்பார்கள். இப்படி சொல்ல முடியாத, வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத துயரங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக பட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஊதித்து மிஸ்ரமா ஊதிய நபிய, எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத அத்தனை துயரங்களையும் துன்பங்களையும் நான் அனுபவித்திருக்கிறேன் என்பதாக சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எந்தெந்த நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் என்னென்ன துன்பங்கள் நிகழ்ந்ததோ ஒட்டுமொத்த துன்பங்களை அனுபவித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்களும் அப்படித்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் இக்ரிமா ரலியல்லாஹு அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் பத்ர் போருக்கு முன்பு வரை, பத்ர் அந்த போர் நடக்கும் வரை அவர்கள் ஈமான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனார் தனது தந்தையை பார்த்து சொன்னார்கள், தந்தை அவர்களே, பத்ர் களத்தில் எனது வாளுக்கு அருகாமையில் உங்களுடைய தலை அகப்பட்டது. எனது தந்தை என்ற ஒரே காரணத்தால் உங்களை நான் விட்டுவிட்டேன். எனது தந்தையாக இருக்கிறனால விட்டுட்டேன், உங்களை நானே கதல் செய்யல. அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு கால் பத்ர் களத்திலே எனது வாளுக்கு அருகாமையில் உனது தலை அகப்படுமையானால் இந்த சன்மார்க்கத்திற்காக அன்றே உன்னை நான் கொலை செய்திருப்பேன் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள்.
சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த சன்மார்க்கத்தில் குறை ஏற்பட்டு விடுமா? இங்கே அவர்கள் அல்லாஹ்விடம் இந்த மார்க்கத்தை தான் முதன்மைப்படுத்தினார்கள். தான் பெற்று ஈண்டெடுத்த மகனை முற்படுத்தவில்லை. சகோதரர்களே, ஏனென்றால் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் ஏற்றுக்கொண்டதன்படி செயல்படுத்துவதற்கும் அவர்கள் பெரும் பெரும் துயரங்களை அனுபவித்திருக்கிறார்கள், பெரும் பெரும் சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள், பெரும் பெரும் தியாகங்களை தந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை நான் பொருந்திக் கொண்டேன் என்பதாக ஷஹாதத்தை சொல்லியிருக்கிறார். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மார்க்கத்திற்காக என்ன செய்திருக்கிறோம்? தொழுகைக்குண்டான உரிய நேரத்தில் கூட தொழுவது கிடையாது. பள்ளிவாசல்கள் அமல்களால் நிரப்புவது கிடையாது. குர்ஆன் ஹதீஸை ஏறிட்டு பார்ப்பது கிடையாது. அதன்படி அமல் செய்வதற்கும் ஒரு ஆர்வம் இல்லை, ஒரு துடிப்பு இல்லை. நாம் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்களில் கூட எதை நாம் முற்படுத்துகிறோம்? உலகத்தில் ஏற்படக்கூடிய சடங்குகளை, சம்பிரதாயங்களை முற்படுத்துகிறோமா? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிமுறைகளை முற்படுத்துகிறோமா? எதை முற்படுத்துகிறோம்? நாம் வாழக்கூடிய காலங்களில் அத்தனை காலங்களிலும் நாம் எதை முதன்மைப்படுத்துகிறோம்? உலகத்தினுடைய மனோ இச்சைகளையா, அல்லாஹ் அந்த குர்ஆன் ஹதீஸினுடைய நெறிமுறைகளை முற்படுத்துகிறோமா? எதை நாம் முற்படுத்துகிறோம்? 99% நாம் முற்படுத்துவது குர்ஆன் ஹதீஸ கிடையாது. குர்ஆன் ஹதீஸ கிடையாது. முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள், என்னுடைய மூதாதையர்கள் செய்திருக்கிறார்கள், அவருடைய வழிமுறைகள் என்பதாக மார்க்கத்தை நாம் பிற்படுத்துகிறோமே தவிர நாம் மார்க்கத்தை முதன்மைப்படுத்துவது கிடையாது. ஏன்? மார்க்கத்தினுடைய மகத்துவம் நமக்கு விளங்க. அதற்காக தியாகங்கள், நேரங்கள், காலங்கள் எதையுமே நாம் தியாகங்கள் செய்வது கிடையாது. சஹாபாக்களுடைய நிலைமையை பாருங்கள். நீங்க குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் இலகுவாக படிக்கணும், இலகுவாக பேசுகிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய திருவசனத்தை இந்த வெறுக்கக்கூடிய இந்த காபிர்களுக்கு மத்தியில, மக்கா குறைஷியர்களுக்கு மத்தியில யார் முதலாக ஓதுவது? அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஓதுகிறேன். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க. அவங்களுடைய சிந்தனை செயல்பாடு எப்படின்னு பாருங்க. நம்முடைய சிந்தனைகள், பொருளாதாரங்கள் எது அல்லாஹ் நமக்கு தீர்மானித்திருக்கிறானோ, எழுதி வைத்திருக்கிறானோ, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாருக்கும் கதவல்லா மகாலிய கலாயிக்க கபிலா யகுலுக ஸமாவாதி 50,000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நமக்கு எல்லாம் என்ன கிடைக்கும், எங்க பிறப்போம், எங்க இறப்போம், இது இடைப்பட்ட வாழ்க்கையில் எங்கெல்லாம் நாம் செல்வோம், பயணிப்போம், எப்படியெல்லாம் அனுபவிப்போம், எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப முடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை முன்புறமாக ஆலோசனை செய்து எதிர்காலத்தையும் நிஜமான மறுமையுடைய வாழ்க்கையும் சரி, கபருடைய வாழ்க்கையும் சரி நட்சத்தில் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் உலகத்தை பற்றியே சிந்தனை. சகோதரர்களே, நிகழ்காலத்தில் இந்த நிகழ்காலத்தில் என்ன இருக்கிறதோ அதை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு வாழ முற்பட வேண்டும். எதிர்காலம் என்ன ஆகுமோ, நாளை என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு சிந்தனை, ஆழமான சிந்தனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதே சைத்தானியத்தினுடைய அடையாளம் என்பதாக சொன்னார்கள். நாளை எனக்கு என்ன கிடைக்கும், அல்லாஹ் நாடியது கிடைக்கும், கண்டிப்பாக எனக்கு உண்டான ரிஸ்கை இந்த உலகமும் சேர்ந்து தடுத்தாலும் தடுக்கவே முடியாது. நாம என்ன செய்யறோங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்ன செய்யறது, என்ன பண்றது. சஹாபாக்கள் அவருடைய சிந்தனையை பாருங்க. நீங்க ஹதீஸ்ல எல்லா இடங்களிலும் பாருங்க, சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எடுத்து பாருங்க. அவர்கள் சேர்வதும் பிரிவதும்,
பேசுவதும் பேசாமல் இருப்பதும் மார்க்கத்தின்படியே தவிர மார்க்கத்தினுடைய விஷயங்களை தவிர எதையும் அவர்கள் பேச மாட்டார்கள். இதற்காக வேண்டிய ஒன்று கூட மாட்டார்கள். சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள், யார் இதை சொல்வது? அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லுகிறேன். சஹாபாக்கள் சொன்னார்கள், அவர்கள் தாக்க முற்பட்டால் தடுக்கக்கூடிய அளவுக்கு உனது வம்சாவளி கிடையாது. பெரும் பாரம்பரியமுடைய வம்சாவளியாகவோ பெரும் கோத்திரங்கள் உடைய வம்சாவளியாகவோ உனது நிலை இல்லை. நீ போய் அங்க நீங்க போய் சொன்னீங்கன்னு சொன்னா பெரும் அழிவை நீங்கள் சந்திப்பீர்கள், பெரும் துன்பத்திற்கு ஆளாகுவீர்கள். இல்லை, என்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் காபத்துல்லாஹை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்கா குறைஷிகளுக்கு மத்தியிலே சூரத்துர் ரஹ்மான் சூராவை ஓதுகிறார்கள். ரஹ்மான் சூரா ஓத ஓத கூடியிருந்த அந்த மக்கா குறைஷியர்கள் முகம்மது கொண்டு வந்த வசனத்தை அல்லவா இவர் ஓதுகிறார், நமது லாத் உஸ்ஸா என்ற பெரும் பெரும் தெய்வங்களுடைய அந்த மந்திரங்களை ஓதாமல் குர்ஆன் அவருடைய வசனங்களை அல்லவா இவர் ஓதுகிறார் என்பதாக சொல்லி நாலா புறங்களிலும் இருந்து அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை தாக்குகிறார்கள். இந்த தாக்குதல் நடந்ததற்கு பிறகு அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களிடத்திலே வருகிறார். உடலெல்லாம் இரத்த நாணங்களாக இரத்தங்கள் சிதைக்க, அதாவது இரத்தத்தோடு வருகிறார். ஆடையெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறது, பெரும் காயத்தோடு இரத்தம் அழிந்தோடி கொண்டு இருக்கிறது. சஹாபாக்கள் இடத்துல வரும்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் உன்னிடத்திலே இந்த விஷயத்தை தொட்டுதான் பயந்தோம். நம்மளாம் தான் என்னென்ன சொல்லுவோம்? இப்ப நம்மளாம் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் தொழுதேன், நான் ஓதுனேன், நான் வணக்க வழிபாடுகள் செய்தேன், ஆனால் அல்லாஹ் ஏன் எனக்கு சோதனை தந்திருக்கிறான், என்ன வேதனையை தந்திருக்கிறான், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவில்லையா, இறக்கப்படவில்லையா என்றாவது ஒரு நாள் நாம் சிந்தித்து இருக்கிறோமா? அல்லாஹ் ஏன் இதை எனக்கு தருகிறான், எதற்கு அல்லாஹ் எனக்கு தருகிறான், இதை சரி செய்வதற்காக அல்லாஹ் இதை தருகிறார். ஒரு மனிதனை வலுப்படுத்துவதற்காக, ஈமானியத்தில் உறுதி ஏற்படுத்துவதற்காக சோதனை தருகிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஒவ்வொருவர்களுக்கும் என்னென்ன ஈமானியத் இருக்கிறதோ, எந்த அந்தஸ்திலே இருக்கிறதோ அந்த அளவிலே அல்லாஹ் சோதிக்கிறார். அல்லாஹ் என்னை சோதிப்பதற்கு, அவனிடத்தே நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இந்த சிக்கந்தர் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இந்த மனிதர் அப்துல் காதர் இருக்கிறார். அப்ப அவனுடைய சிந்தனையில் இருக்க இருக்க என்னை சோதிப்பதெல்லாம் அவனின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களைத்தான் சோதிப்பார், நேசிக்காதவர்களை அல்லாஹ் சோதிப்பதே கிடையாது, விட்டு சேர்ந்துருவான். அப்ப எனக்கு சோதனை வருவதெல்லாம் அல்லாஹ் என்னை நேசிப்பதற்கு அலாமத், அது அடையாளம். அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக நான் இருக்கிறேனே என்ற சந்தோஷத்தோடு ஒவ்வொரு முஸ்லிம் முஃமின்களும் இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த சஹாபி செய்தார். சொன்னார், இந்த நிலையை பார்த்த சஹாபாக்கள் சொன்னார்கள், கவலைப்பட்டார்கள். ஆனால் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என்னை தாக்கி எதிரிகள் பலம் வாய்ந்தவர்கள் அல்ல, ரொம்ப பலகீனமாக இருக்கிறான், நீங்கள் நாடினால் நாளையும் நான் ஓத தயார் என்பதாக சொன்னார். இதுதான் ஈமானியத்தினுடைய அடையாளம். மார்க்கத்திற்காக தன் உயிரையும் தன் உடைமைகளையும் தனது தியாகத்தை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் சஹாபாக்கள். இன்று நாம் குர்ஆனை ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக, கற்றதன்படி செயல்படுவதற்காக, அந்த மார்க்கத்தின்படி மௌத்தாவதற்காக, மௌத்துக்கு பிறகுண்டான நிரந்தர வாழ்க்கைக்காக என்ன தயாரிப்பு செய்கிறோம், என்ன தியாகங்கள் செய்கிறோம்? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நம்மிடத்திலே இன்றைய உம்மத்திலே மிகப்பெரிய ஒரு அவலம், அதாவது ஒரு அவல நிலை என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு பயானை கேட்டால், ஏதாவது ஒன்றை படித்தால் முதன்மையாக சஹாபாக்கள் நான் அப்படி இருக்கிறேனா இல்லை எப்படி இருக்கிறேன் என்பதாக
தன்னை மட்டும்தான் இஹ்திசாபன் பரிசோதிப்பார். ஆனால் இன்றைய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அவல நிலை, ஒரு கிதாபை படித்தாலோ பயானை கேட்டாலோ நசியத்தை கேட்டாலோ இவன் அப்படி இருக்கிறான், இவன் அப்படி இல்லை, அவன்தான் மோசகரமான ஆள், அவன்தான் தொழுகை இல்லாதவன் என்று தன்னை அல்லாத பிறரையே பரிசோதிக்கக்கூடிய ஒரு மிக மோசகரமான உம்மத்தாக என்று ஒரு சூழல் உருவாகும். அதனால்தான் நாளுக்கு நாள் தொழுகை இல்லை நம்மிடத்துல. பள்ளிவாசலை எப்படி பயன்படுத்துகிறோம்? நல்லதை கெட்டதை செயல்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறோம், அமலை நிரப்புவதற்காக பயன்படுத்தவில்லை. பெருமா குர்ஆன்ல ஜுமாவுடைய நாட்களிலே உங்களுக்கு பாம்பு சொல்லப்பட்டால் பள்ளியின் பக்கம் அல்லாஹ்வுடைய இல்லத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்பதாக வருகிறது. நாம எப்படி வருகிறோம்? இமாம் அவர்கள் மிம்பர் படியில் ஏறும்போது ஒரு கூட்டம் வருது, இமாம் அவர்கள் மிம்பர் படியிலிருந்து இறங்கும்போது ஒரு கூட்டம் வருது, காமத் சொல்லும்போது ஒரு கூட்டம் வருது, தொழுகை போது அத்தனை கூட்டம் போயிரு. நம்மிடத்துல என்ன இருக்கிறது? தொழுகையினுடைய அந்த ஜஸ்பா இருக்கிறதா? தொழுகையினுடைய ஆர்வம் இருக்கிறதா? மார்க்கத்தின்படி வாழ்வதற்காக தன் உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய சிந்தனை இருக்கிறதா? சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்லுகையில் சஹாபாக்கள் அங்கே அவர்கள் 9 ஹதீஸ்ல வருகிறது, வரலாறுகள்ல வருகிறது, 9 மக்தப் மதரசாக்களை உருவாக்கினார். ஒரு மஹல்லாவினுடைய நாடி துடிப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஒரு மஹல்லாவினுடைய ஒரு ஊரினுடைய ஒரு மனிதனுடைய நாடி துடிப்பு என்ன என்றால் அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்தப் மதரசாக்கள். நீங்க இதை விட்டுவிட்டு என்னவெல்லாம் உருவாக்கினாலும் உருவாக்கி கொண்டாலும் அந்த மஹல்லா செழிப்படையாது. ஏன்? நாம மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம இடத்துல குர்ஆனும் ஹதீஸும் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடணும் சொன்னா உடனே செல்ல கூகுள்ல தட்டிடும். அல்ல உடனே பள்ளிவாசலுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸை லேசா பார்த்தோம். ஆனால் இந்த குர்ஆனுடைய ஹதீஸினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளை சேகரிப்பதற்காக நம்மிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக தன் உயிரையே அர்ப்பணித்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். நம்மிடத்துல இன்னைக்கு லேசா வந்துருச்சுங்க, இப்படி திரும்பினா போதும் குர்ஆன் ஹதீஸ் இங்க இருக்கு, குர்ஆன் இங்க இருக்கு. ஸயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன் குன்து லா அர்ஹலுல் அய்யாம வ லயாலி ஃபீ தலபில் ஹதீஸில் வாஹித். ஒரே ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக பல இரவு பகல்களை நான் கடந்திருக்கிறேன். ஒரு ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், கிசாஸ் பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக மதீனாவிலிருந்து ஷாம் நாட்டிற்கு சென்றிருக்கிறார், சிரியாவிற்கு சென்றிருக்கிறார். மஸ்லமா பின் முஹல்லத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். என்ன ஹதீஸ்? முஃமின்களுடைய குறைகளை மறைப்பதற்குண்டான ஹதீஸ். இந்த ஹதீஸ் நம்முடைய நடைமுறையில இருக்கிறானா? இல்லவே இல்லை. மன் சதர அலா முஃமின் ஃபாஹிஷத்தன் ஃபகன்னமா அஹ்யா மௌஊதத்தன். ஒரு முஃமினுடைய குறையை மறைப்பது, ஒரு முஃமினுடைய குறையை மறைப்பது மறைத்த ஒருவரை உயிர் வாழச் செய்வதை போன்றதாகும். எவ்வளவு பெரிய நன்மைக்குரிய ஹதீஸ். நீங்க நம்ம எங்க எடுத்தாலும் பேச்சு பேச்சு பேச்சு, குறை குறை குறை. சகோதரர்களே, இது மௌத்துடைய நேரத்தில் தான் தெரியும், கபருடைய நேரத்தில் தான் தெரியும். பிறரை பேசுவதற்காகவோ பிறருடைய செயலை பார்ப்பதற்காகவோ பிறரை சரி செய்வதற்காகவோ சத்தியமாக அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் நம்மை படைக்கவே இல்லை. நம்மை படைத்தது நம்மை சரி செய்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை தகர்ருபாத்துகளை ஏற்படுத்துவதற்காக. இந்த மார்க்கம், இந்த குர்ஆன் ஹதீஸ்
இந்த நெறிமுறைகள், இந்த வாழ்வியல் சட்டத்திட்டங்கள், அஹ்காமாத்துகள், ஃபுகா விஷயங்கள், மார்க்க விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை சரிபடுத்திக் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் நம்மை படைத்ததே இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அத்தனையும் கற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஜாஅல் மௌத்து வஹுவ யத்ருபுல் இல்ம லியுஹ்யா பில் இஸ்லாம வ பைனஹு பைன நபிய்யின தர்கத்துன் வாஹிதத்துன் ஃபில் ஜன்னதி. ஒரு மனிதர் இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்காக மார்க்கத்தை அதாவது உயிரோட்டங்களாக ஆக்குவதற்காக வேண்டி ஒரு இல்மை தேடி பயணம் செய்கிறார். அந்த இல்முடைய காலத்தில் அவர் மௌத்தாகிவிட்டால் சொர்க்கவாதி பயம். ஒரு ஹதீஸை தேடுவதற்காக, ஹதீஸின்படி வாழ்வதற்காக, குர்ஆனின்படி வாழ்வதற்காக, இஸ்லாத்தின்படி வாழ்வதற்காக ஒருத்தர் முயற்சி செய்கிறார். செயல்படல, செய்வதற்காக முயற்சி செய்கிறார், சொர்க்கவாதி. இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் இல்ம தேடக்கூடிய அந்த காலத்திலே மௌத்தாயிட்டால் சொன்னா அவருக்கும் நபிமார்களுக்கும் மத்தியில சொர்க்கத்தில் ஒரே ஒரு படித்தரம் தான் வித்தியாசம். நபிமார்கள் மேல இருப்பாங்க, இவர் கொஞ்சம் கீழே இருப்பார். அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா இவர் செகண்ட் கிளாஸ். இப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை, உயர்வை தந்திருக்கிறான்னு சொன்னா இந்த மார்க்கத்திற்காக நாம் என்ன செய்யணும், என்னெல்லாம் செய்யலாம்? அதாவது ஒவ்வொரு முஸ்லிம்களும் பொறுப்புதாரர்கள் தான். நாளை அவருடைய பொறுப்பை பற்றி கேட்கப்படுவார்கள். இங்கே அவர்கள் தான் பொறுப்புதாரி, நாமெல்லாம் பொறுப்புதாரிலாம் கிடையாது. ஒவ்வொரு முஸ்லிமும் பொறுப்புதாரி, ஒவ்வொருவரும் பதில் சொல்லணும். இதுவே அன்பு சொந்தங்களே, மார்க்கத்தினுடைய விஷயங்களை அஸ்மத்தை முக்கியத்துவம் கொடுத்து நமது மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் சரி, நமது பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, நம் மக்தக்கும் மதரசாம இருக்க நாம் அனுப்பி வைக்க வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அவங்க போறாங்களா வர்றாங்களா, அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதாக பிள்ளைகளை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் 12 வயசு 13 வயசு ஹராமில் ஈடுபடக்கூடிய மோசகரமான ஒரு சூழல் உருவாகிடுச்சு. அதனால பிள்ளைகளை எந்த நேரமும் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அத்தகைய ஒரு உயர்ந்த நிலையை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எந்த நிலையை செயல்பட்டார்களோ, எந்த நிலையில் அவர்களுக்கு உயர்வை ஏற்படுத்தி அல்லாஹ் தந்தானோ அத்தகைய உயர்ந்த உரிய நிலையை அல்லாஹ் தஆலா செயல்படுத்துவதற்கு பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு.